ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அஷ்டோத்திரத்தில் 78வது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி ஞான சித்திதாய நமக என்பது. ஞான சித்தியை அளிப்பவரை வணங்குகிறேன் என்று இதற்கு பொருள். ஞான சித்தி என்று ஏன் சொன்னார்கள் என்றால், ஞானம் என்பது ஒரு சாதனை. என்ன சாதனை என்றால் ஆன்மீக சாதனை. ஆன்மீக சாதனையிலே செய்வதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. ஒன்று கர்ம மார்க்கம், ஒன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கம்தான் அதிலே நாம் செல்லும் பொழுது தான் ஞான சித்தி நமக்கு கிடைக்கும். அதையே அந்த ஞான பயிற்சிகள், அந்த பாதைக்கான பயிற்சிகள் தான் ஞான சாதனை. பகவான் பாபா என்ன செய்கிறார், முதலில் நம் மனதிலே அந்த ஞான வேட்கையை ஏற்படுத்துகிறார். ஞான வேட்கை என்பது என்ன? நாம் யார்? நாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம்? நாம் இங்கே செய்ய வேண்டியது என்ன? என்ன செய்தால் கடவுளை அடைய முடியும் என்பது நமக்குள் அந்த ஆசையை முதலில் தோற்றுவிப்பார். அந்த வேட்கையை முதலில் ஏற்படுத்துவார். ஏன்னால் அந்த வேட்கை தோன்றினால்தான் தேடிச் செல்வோம் எந்த பாதையிலே செல்வது என்று. பிறகு அந்த ஞான மார்க்கத்திலே செல்வதற்கான பாதைகளையும் அவரே காட்டுகிறார். அந்த பாதையிலே நம்மை வழிநடத்தி, ஒரு குருவாக நின்று வழிநடத்தி செல்கிறார். அவர் காட்டிய அந்த வழியிலே நாம் செல்லும் பொழுது நமக்கு ஞானம் சித்திக்கும். அது ஞானம் சித்தித்தது என்பதற்கு என்ன அடையாளம் என்றால், பற்றற்ற தன்மை வரும். இந்த உலக பந்தங்களிலிருந்து பற்று இல்லாமல் நம் கடமைகளை செய்வோம். பற்றற்ற தன்மை என்றால் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு காட்டிற்கு போவது, நம் கடமைகளை செய்யாமல் இருப்பது என்று அர்த்தமில்லை. நாம் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதை பற்றில்லாமல் செய்வோம். அந்த ஞானம் நமக்கு பகவானின் அவருடைய உபதேசங்களை கேட்டு அதன் வழி நடக்கும் பொழுது அந்த ஞானம் சித்திக்கும். அதை நமக்கு காட்டித் தருபவர் தான் பகவான் பாபா. அதனால்தான் அவர் ஞான சித்தி அளிக்கிறவர் என்று கூறுகிறோம். அப்படிப்பட்ட பகவானை வணங்குகிறேன். ஓம் ஸ்ரீ சாயி ஞான சித்திதாய நமக.